இந்தியாவுக்கு யூஎஸ்க்கு நடுவில் ட்ரேட் டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 50% டேரிஃப்ல இருந்து 18% வந்து குறைச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அதுல ஒரு அப்டேட் வந்து நடந்திருக்கு. இன்ட்ரம் ட்ரேட் டீல்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்காக நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். அதாவது ரெண்டு கண்ட்ரீஸ்க்கும் நடுவில் பெர்மனண்டா பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்காக போயிட்டு இருக்கோம். பிடிஏன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த அக்ரிமெண்ட்காக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது எல்லாத்துக்கும் இனிஷியலா வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக இன்ட்ரம் ட்ரேட் டீல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன அப்படின்னா 18% நம்ம மேல அந்த டேரிஃப் கட் பண்ணுது இமிடியேட்டா வந்து எஃபெக்டிவ்ல வந்து வந்துரும். இப்போ இந்த டாக்ஸ் போயிட்டு இருக்குதான், பட் ஆனா அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடியே இது வந்து எஃபெக்டிவ்ல வந்து வந்துரும். ஸோ அதுதான் இந்த இன்ட்ரம் ட்ரேட் டீலா வந்து இருக்கு. ஸோ இதுல அவங்க சொன்ன மாதிரி தான் இந்தியா மேல ஒரு சில அந்த ஒரு செக்டர்ஸ் மேல இங்க டாரிஃப் வந்து போட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் 50% இருந்து 18% வந்து குறைச்சிருக்காங்க. நம்மளும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெனிஃபிட் வந்து நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது என்னன்னு சொல்லி டீட்டெயிலா வந்து பார்ப்போம். எது மாதிரிலாம் டாரிஃப் போட்டிருந்தாங்க அப்படின்னா இங்க டெக்ஸ்டைல், ஃபுட்வேர், பிளாஸ்டிக்ஸ், கெமிக்கல்ஸ், ஹேண்டிகிராஃப்ட், மிஷினரி செக்மெண்ட் இது எல்லா இடத்துலயுமே வந்து இங்க 50% டாரிஃப் இருந்தது. இப்போ 18% வந்து குறைய போகுது. ஸ்டீல், அலுமினியம், காப்பர் இது மேலாம் 50% டாரிஃப் வந்து வச்சிருக்காங்க. இன்னமும் அது ஒன்னும் குறைக்கல. சோ இங்க 50% குறைச்சிருக்குது, இந்த செக்டர்ல மட்டும் குறைச்சிருக்காங்க. சோ இது எல்லாமே நமக்கு அவங்க பண்ண சாதகமான விஷயமா இருக்கா? இப்ப நம்ம அவங்களுக்கு என்ன சாதகமான விஷயம் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு சில இடத்துல டியூட்டிஸ் வந்து கட் பண்ணிருக்கோம். அதாவது டாரிஃப் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த டாரிஃபோட பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணிருக்கோம். ஒரு சில இடத்துல இங்க டாரிஃப் இருந்தது எல்லாமே வந்து நம்ம தூக்கிட்டோம். எந்தெந்த செக்டர்லன்னு பார்க்கும்போது இங்க அனிமல் ஃபீட், ட்ரீ நட்ஸ் அதாவது இந்த ஆல்மண்ட்ஸ், அப்புறம் வால்நட், ஃப்ரூட்ஸ் அல்ல ஃப்ரெஷ், அப்புறம் இங்க ப்ராசஸ் ரெண்டுமே வந்து இருக்கு. அப்புறம் சோயா பீன்ஸ் வந்து இருக்கு, ஒயின் அப்புறம் ஸ்பிரிட்ஸ் வந்து இருக்கு, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் வந்து இருக்கு. சோ இது எல்லாமே நம்ம வந்து டாரிஃப் அவங்க மேல குறைச்சு விட்டுருக்கோம். சோ இதனால இந்தியன் ஃபார்மர்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற வந்து ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்தியன் ஃபார்மர்ஸ்க்கு இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவா வந்திருக்கும். மெயினா இங்க டெய்ரி அப்புறம் பால்ட்ரி ப்ராடக்ட்ஸ் மேல ஒரு பெரிய நெகட்டிவா இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. சோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போதைக்கு இங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெனிஃபிட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் உள்ள வரதுக்கும் வந்து அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது எல்லாமே இந்த ஒரு ஃபுல் ட்ரேட் அக்ரிமெண்ட் போறதுக்கு முன்னாடி இங்க ஷார்ட் டர்மா இன்டர்ம் ட்ரேட் டீல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஃபுல் ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து முடியறதுக்கு முன்னாடியே இங்க வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் எல்லாமே டாக்ஸா இருந்தது எல்லாமே இங்க ப்ராசஸ் வந்து வர ஆரம்பிக்கும். நேத்துக்கான மார்க்கெட்டுமே கொஞ்சம் ஃபிளாட்டா தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க சென்செக்ஸ் பொறுத்தல 266 பாயிண்ட்ல வந்து பிளஸ் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி வந்து ஒரு 50 பாயிண்ட் பிளஸ் ஆகி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சோ பெருசா வந்து இங்க மூமெண்டம் வந்து கிடையாது. சோ இந்த ஒரு மூமெண்டம் எல்லாமே வந்து இங்க முன்னாடியே முடிஞ்சிருச்சு. எஃப்ஐஎஸ் வந்து திரும்ப வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் ஆனா அந்த ஒரு நாள்ல வந்தாங்களே தவிர திரும்ப வந்து எஃப்ஐஎஸ் வந்து வரதில்லை. அந்த டைம்ல வரும்போதுமே இங்க லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருந்தாங்க. லைக் வந்து HDFC அண்ட் இங்க ஐசிஐசிஐ பேங்க் இந்த மாதிரி இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க மிட் அண்ட் ஸ்மால் கேப் பக்கம் இன்னும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வர ஆரம்பிக்கல. சோ அதனால மார்க்கெட்ல எஃப்ஐஎஸ் வந்து திரும்ப வருவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து முடிவுக்கு வந்திருக்கு. அப்புறம் Q3 ஏர்னிங்ஸ் பொறுத்தல கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் மிக்சடான ஒரு Q3 ஏர்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ருப்பியுமே ஒன்னு வீக்கா தான் வந்திருக்கு. அப்புறம் ஜியோபொலிட்டிகல் டென்ஷன்ஸ் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ரீசன்ல மார்க்கெட் வந்து பெருசா எங்கேயும் வந்து அப்ரேலி வந்து போகல. நேத்துக்கான நாள் அதிகமா ஏறி இருக்குது. ஐடிசி ஸ்டாக் வந்து ஒரு 5% மேல வந்து ஏறி இருக்கு. கோடக் மஹிந்திரா பேங்க் அப்புறம் HUL இது எல்லாமே ஒரு 2ல இருந்து 3% வரைக்கும் ஏறி இருக்கு. HDFCயும் டெக் மஹிந்திராவும் TCSம் வந்து ஒரு 1% இருந்து 3% வரைக்கும் விழுந்திருக்கு. சோ ஐடி ஸ்டாக்ஸ் விழவுல நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். அதுக்கு பின்னாடி இருக்க டீடைலான வீடியோலாம் நம்ம வந்து வேணும்னா சண்டே அன்னைக்கு நம்ம மேக் பண்ணுவோம். நீங்க டீடைலா வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. பீட்டர் லஞ்சோட இன்வெஸ்டிங் லெசன்ஸ் பத்தி ஒரு ஆர்டிகல் வந்து போட்டிருந்தாங்க. சோ அதுல டீடைலா என்ன சொல்றாங்க அப்படின்னா முன்னாடி வந்து இதுல ஒரு வீடியோவா வந்து பேசியிருந்தாரு. சோ அதை வந்து எக்ஸ்ல கட் பண்ணி போட்டு அதை ஒரு ஆர்டிகலா வந்து போட்டிருந்தாங்க. சோ அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பீட்டர் லஞ்சோட கோட் வந்து எடுத்து சொல்றாங்க. மார்க்கெட் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 10% வந்து இறங்கும், 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து கிராஷ் ஆகும். சோ இது வந்து மார்க்கெட்ல யூஸ்வலா வந்து நடக்கிறதா. சோ அப்படி நடக்கும்போது இங்க மார்க்கெட்ல பயந்தீங்க அப்படின்னா ஈக்விட்டிஸ் வந்து உங்களுக்கு கரெக்டான அசெட் வந்து கிடையாது. சோ அப்படி பயப்படாதவங்களுக்கு மட்டும் தான் ஈக்விட்டிஸ் வந்து கரெக்டான ஒரு அசெட்டா இருக்கு. இங்க 22 ரூபாயில இருக்க ஸ்டாக் வந்து இங்க 6 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா அந்த டைம்ல யார் வந்து இங்க போல்டா வந்து பை பண்றாங்களோ ஃபண்டமெண்டல்ஸ் சேஞ்ச் ஆகாத போது இங்க கம்பெனிஸ் எல்லாமே ஷேர் பிரைஸ் இறங்குது அப்படின்னா அப்ப ஃபண்டமெண்டல்ஸ் போய் பார்க்க சொல்றாரு. ஃபண்டமெண்டல்ஸ்ல எந்த ஒரு சேஞ்ச் இல்லை அப்படின்னா அந்த டைம்ல போல்டான டிசிஷன் எடுத்து யாரெல்லாம் 22 ரூபாய்க்கு இந்த ஷேர் இருந்தது 6 ரூபாய்க்கு வந்து போச்சோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றாரு. சோ அந்த ஒரு பிரைஸ் வந்து இறங்கும் போது கன்சிடர் பண்றவங்க தான் இங்க பெட்டரான ஒரு இன்வெஸ்ட்மெண்டா வந்து போக முடியும். 22 ரூபாயில இருந்து 14 ரூபாய் வந்தோடனே இங்க வித்துட்டு வெளியே போறவங்க இல்ல அப்படின்னா அது கீழே இறங்கிடுமோன்னு சொல்லிட்டு பயப்படுறவங்கள ஈக்விட்டிஸ் வந்து கரெக்டான ஒரு அசெட்ஸா வந்து இருக்காது அப்படின்றத சொல்றாரு. சோ இங்க ஃபண்டமெண்டல்ஸ் மேட்ச் பண்ற வரைக்கும் இங்க ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க அந்த பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு மார்க்கெட் ரிட்டர்ன் அந்த ஒரு ஷேருக்கு வரலனாலும் கூட ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து அதுக்கான மார்க்கெட் ரிட்டர்ன் வந்து வர ஆரம்பிக்கும் அப்படின்றது அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் லெசனா வந்து இருக்கு. சோ அதான் வந்து அவருக்கு நம்மளுக்கும் சொல்ல வராரு. சோ இங்க மார்க்கெட்ல கிராஷ் ஏற்படுது இல்ல அப்படின்னா 2 இயர்ஸ் ஒன்ஸ் அவர் சொன்ன மாதிரி 10% வந்து விழுது அப்படின்னா அந்த டைம்ல நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா தான் வந்து பார்க்கணும். நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்ஸ்ல இங்க ஃபண்டமெண்டல்ஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னும் போது கன்சிடர் பண்ணிட்டே போவோம். ஃபண்டமெண்டல்ஸ் மேட்ச் ஆகல அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். எக்ஸாம்பிளுக்கு தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனில வந்து விழுந்துச்சு அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா அதோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து மேட்ச் ஆகல. இதுவே ஐடிசி மாதிரி கம்பெனிஸ் விழுது அப்படின்னா அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுவும் பல்க் மோட்ல கூட நம்ம கன்சிடர் பண்ணோம். பின்னாடி இருக்க ரீசன் வந்து அந்த கம்பெனியோட பிசினஸ் ஃபண்டமெண்டல் சூப்பரா வந்து இருக்கு. செபி வந்து ஒரு புது ப்ரொபோசல் வந்து கொடுத்திருக்காங்க. அது யாருக்காக ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னா SWP STP வந்து பண்றாங்களா அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் டிஐஸ் வந்து மேனுவலா வந்து தேவைப்படாது. ஆட்டோமேட்டிக்காவே இந்த SWP அப்புறம் STP வந்து நடந்துரும். டெலிவரி ஸ்லிப் வந்து நம்ம ஈச் டைம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்க SWP அப்புறம் STP வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணும்போது சோ அப்படி நம்ம கொடுக்குறது இதுக்கப்புறம் தேவைப்படாது. ஃபுல்லாவே வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் வந்து மாற ஆரம்பிச்சிடும். சோ இப்படி நடக்கும்போது டிமேட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஃபுல் கண்ட்ரோல் வந்து வந்துரும். அதே மாதிரி இவங்களால அவாய்டும் பண்ணிக்க முடியும். எது அப்படின்னா POA அப்புறம் DDPAயோட அந்த ரிஸ்க் வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். இங்க ரிப்பீட்டடான ஒரு ப்ராசஸ் அந்த SWP STP வந்து போய்கிட்டே தான் இருக்கு. இப்போ வரைக்கும் மார்க்கெட்ல SWP STPன்ற ப்ராசஸ் ரிப்பீட்டடா போயிட்டு இருக்கு. அதுல ஸ்டாக் புரோக்கர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது இன்டர்வென்ஷன் வந்து ஆவாரு. சோ இந்த ஒரு
ப்ராசஸை கட் பண்றதுக்காக தான் SWP அப்புறம் STP இது ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கா வந்து மூவ் ஆகணும் அப்படின்றதுனால இங்க செபி கிட்ட வந்து ப்ரொபோசல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா டெபாசிட்டரிஸ், எக்ஸ்சேஞ்சஸ் அப்புறம் RTS ஸோ இவங்க எல்லாருக்குமே டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்கா சிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ இது மூலமா இது வந்து சாத்தியம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. மஹேந்திரா நிறுவனம் வந்து 15,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. எங்க அப்படின்னா நாக்பூர்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல புது மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து ஓபன் பண்ண போறாங்க. இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டில லார்ஜஸ்ட் இன்டெகிரேட்டட் ஆட்டோமொபைலுக்கான ஒரு பிளான்ட்டாவும் அப்புறம் டிராக்டருக்கான ஒரு பிளான்ட்டாவும் வந்து இருக்கும்னு சொல்றாங்க. 2028 இதோட ஆபரேஷன்ஸ் வந்து கமென்ஸ்மெண்ட் வந்து ஆகும். 2028 கமென்ஸ்மெண்ட் ஆகும்போது 5 லட்சம் வண்டி வந்து வெளியே போகும். இங்க வந்து இந்த ஆட்டோமொபைல் பார்ட்டா வந்து பார்க்கும்போது இதுவே நம்ம டிராக்டர் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா 1 லட்சம் வண்டி வெளியே போகும்னு சொல்றாங்க இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருந்து. இது வந்து இந்தியாவிலே பெரிய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியா மஹேந்திரா நிறுவனம் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. இதுல பெட்ரோல், டீசல் அப்புறம் இங்க EV அப்புறம் இங்க ஃபியூச்சர் டெக் பிளாட்ஃபார்ம் இது எல்லாத்தையுமே வந்து தயாரிக்க போறாங்க. இது போத் இந்தியா அப்புறம் எக்ஸ்போர்ட் ரெண்டுத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான அந்த ஒரு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டாவும் இது வந்து யூஸ் பண்ணிக்க போறாங்க. இது வந்து இந்த மகாராஷ்டிராவோட இண்டஸ்ட்ரியல் ஈகோ சிஸ்டம் வந்து பூஸ்ட் பண்ற மாதிரியான அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னும் மேல வந்து இங்க லேண்ட் வந்து பை பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. அது வந்து இன்ஜின் அப்புறம் ப்ராடக்ட்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்க போதான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே மஹேந்திரா அவங்களை வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ணிக்க போறாங்க. 15,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. சோ இதுக்கப்புறம் அதிகமான யூனிட்ஸ் வந்து தயாரிக்கிற பிளான் வந்து இருக்காங்க. ஹீரோ மோட்டோகாப்ல புது CEO ஒருத்தவங்க வந்து வந்திருக்காங்க. அவங்க ட்ரிபிள் growth இன்ஜின்கான ஒரு பிளான் வந்து போட்டிருக்காங்க. சோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா வந்து பார்ப்போம். புது CEO ஓட நேம் வந்து ஹர்ஷவர்தன் சிட்லேன்றதான் புது CEO ஓட நேமா வந்திருக்கு. இவருக்கு இந்த டெக்லயும் அப்புறம் குளோபல் கன்சூமர் பிசினஸ்லயுமே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்டைஸ் வந்து இருக்கு இவர்கிட்ட. சோ இவரோட பிளான் படி என்ன அப்படின்னா இங்க நார்மலான அந்த ஒரு வண்டி வந்து வித்துட்டு இருக்குல்ல ஹீரோ மோட்டோகாப்ல லைக் வந்து இந்த ஸ்ப்ளெண்டர் மாதிரி வண்டி எல்லாம் வந்து வித்துட்டு இருக்குல்ல. சோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஸ்ப்ளெண்டர், டீலக்ஸ் இந்த மாதிரி வண்டி விற்கிறத தாண்டி இவங்களோட ஃபோக்கஸ் வந்து இந்த பிரீமியம் புஷ்ல வந்து போகணும் அப்படின்றதா இவங்களோட ஃபோக்கஸா வந்து இருக்கு. லைக் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் அப்புறம் எக்ஸ்பல்ஸ் இந்த வேரியன்ட்ல எல்லாத்தையுமே அதிகமா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். சோ அங்கதான் எங்களுக்கு பெட்டரான மார்ஜின் வந்து இருக்கு. சோ அதை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ற பிளான் வந்து போகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததா EV புஷா வந்து பார்க்கும்போது இங்க பஜாஜ், TVS அப்புறம் ஹோண்டா எங்களுக்கு எல்லாருமே காம்படிஷனா வந்து இருக்காங்க. பட் ஆனாலுமே அவங்க அந்த ஹெட்ரூம்ஸ் எல்லாமே நாங்க தவிர்த்துட்டு போற மாதிரி EVல அதிகமான வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். சோ அங்கேயுமே எங்களுக்கு வந்து மார்ஜின் கிரியேட் ஆகுதுன்னா சான்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனா காம்படிஷன் வந்து இருக்கு. சோ அதை வந்து நாங்க இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணணும். அப்புறம் இங்க வந்து குளோபல் பிசினஸா வந்து பார்க்கும்போது ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, யூரோப், பிலிப்பைன்ஸ் இந்த இடத்துல எல்லாத்தையுமே இங்க குளோபலான பிரசன்ஸ் வந்து எங்கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கு இன்னைக்கான நாள்ல. பட் ஆனா அதை நாங்க வந்து ஸ்கேல் பண்ணணும். சோ இதுவும் எங்களோட ஃபோக்கஸ்ல வந்து போக போகுது. சோ இந்த ஒரு ஃபோக்கஸ்ல நாங்க போனோம் அப்படின்னா எங்களோட அந்த ஒரு growth வந்து பொறுத்தல ட்ரிபிள் இன்ஜினா வந்து இருக்கும். அதாவது ட்ரிபிள் த டைம் வந்து growth வந்து இருக்கும் அப்படின்றது இவங்களோட பிளானா வந்து இருக்கு. சோ இவங்களோட பிளான்ல சிம்பிளா வந்து இருக்குது EV புஷ் வந்து இருக்கணும். அப்புறம் பிரீமியம் லெவலான அந்த ஒரு வெஹிக்கிள் சேல்ஸ் இருக்குல்ல அதை வந்து இங்க அதிகப்படுத்தணும். அங்கதான் அதிகமான மார்ஜின் வந்து இவங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். சோ இந்த ஒரு ஃபோக்கஸ்ல போகும்ன்றதுதான் இங்க புது சிஓட பிளானா வந்து இருக்கு. இவருக்கு ஏற்கனவே குளோபல் கன்சூமர் பிசினஸ்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கு. இவருக்கு இந்த ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் அந்த இருக்கிற அந்த ஒரு டெஸ்டிங் இதுல வந்து எக்ஸ்பர்டைஸ் இல்லைன்னா கூட குளோபல் கன்சூமர்ல வந்து ஒரு எக்ஸ்பர்டைஸ் வந்து இருக்கு. சோ அதனால அந்த ஒரு லாட்டின் அமெரிக்கா அந்த இடத்துல எக்ஸ்பெண்ட் வந்து பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்களா. அந்த ஒரு பிசினஸ் சூப்பரா பண்ணுவாங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த ஷேரை பொறுத்தல நேற்றுக்கான நாள்ல நம்ம வந்து பார்த்தோம் Q3 ரிசல்ட் சூப்பராவே வந்துருச்சு. டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருந்தாங்க. கன்சிடர் பண்ண முடியாத ஸ்டேஜ்ல வந்திருக்கு. வெயிட் பண்ணியே பார்ப்போம். கல்யாண் ஜுவல்லர்ஸோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. அந்த ரிசல்ட் சூப்பராவே வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 90% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. போன வருஷம் இந்த கஸ்டம் டியூட்டி எல்லாம் கொஞ்சம் வந்து இம்பாக்ட் ஆயிருச்சு இங்க நெட் ப்ராஃபிட் பொறுத்தல. இப்போ அது எதுவுமே இம்பாக்ட் வந்து கிடையாது. 400 கோடி ரூபாய்க்கு மேல நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. 90% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூ 42% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. எபிட்டா சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. எபிட்டா மார்ஜினுமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ பெட்டரான காஸ்ட் கண்ட்ரோல் வந்து இருக்கு. சேம் ஸ்டோர் சேல்ஸ் சூப்பரா வந்து இருக்கு. ஃபெஸ்டிவல் டிமாண்ட் சூப்பரா வந்து சப்போர்ட் வந்து பண்ணிருக்கு. 18 புது ஷோரூம் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோகோ மாடலோட கான்ட்ரிபியூஷன் பொறுத்தல 51% ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுது. 41 கோடி ரூபாய் இங்க ஒன் டைம் லேபர் கோடுக்காக தனியா எடுத்து ஒதுக்கி வச்சாலுமே இந்த அளவுக்கான நெட் ப்ராஃபிட் வந்து இவங்களால காமிக்க முடியுது. போர்ட் ரூம் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துறாங்க. இவங்க புதுசா ஓன்லி ஓன்ட் சப்சிடரியா KJG பிராண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒன்னு வந்து ஓபன் பண்ண போறாங்க. சோ இதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. சோ ஓவராலா கல்யாண் ஜுவல்லர்ஸோட ரிசல்ட் சூப்பராவே வந்து இருக்கு. பட் ஆனா இந்த டைம்ல அந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. வெயிட் பண்ணியே பார்க்கணும். டாடா ஸ்டீல் கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. அந்த ரிசல்ட் சூப்பராவே வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 8 மடங்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. 8 மடங்குன்றது ரொம்பவே அதிகமா வந்து இருக்கு. 2000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. ரெவன்யூ பொறுத்தல 6% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. சோ ஃபுல்லாவே வந்து என்ன ரீசனால ஏறி இருக்கு அப்படின்னா இந்தியா பிசினஸ் சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால 8 மடங்கு இங்க நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. எபிட்டா 39%, எபிட்டா மார்ஜின் வந்து 340 பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்கு. சோ பெட்டரான காஸ்ட் கண்ட்ரோல் வந்து இருக்கு. இங்க ஸ்டீல் கம்பெனிஸ்ல காஸ்ட் கண்ட்ரோல் வந்து ரொம்ப முக்கியம். சோ அது வந்து சூப்பரா இருக்கு. இந்தியா பிசினஸ் ரெவன்யூ வந்து 35,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து தாண்டி இருக்கு. எபிட்டா சூப்பரா வந்து இருக்கு. க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து 12% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. டெலிவரிஸ் வந்து பொறுத்தளவுல 14% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. நெதர்லாந்து பிசினஸ் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளா தான் மூவ் ஆயிட்டு இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் மாடஸ்டா தான் வந்திருக்கு. இந்தியா அளவுக்கான அந்த ஒரு growth வந்து கிடையாது. அந்த நீங்க UK பிசினஸ் பொறுத்தல அங்க வந்து எபிட்டா லாஸ்ல தான் வந்து போயிட்டு இருக்காங்க. அங்க வந்து இம்போர்ட் வந்து பண்றதுக்கு கொஞ்சம் அதிகமான காஸ்ட் வந்து தேவைப்படுது. சோ இது வந்து இங்க இன்டர்நேஷனல் பிசினஸ் பொறுத்தளவுல இருக்கு. சோ ஓவராலா என்ன அப்படின்னா அவங்க இந்தியா கெபாசிட்டி வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ண போதா சொல்லிருக்காங்க. அப்புறம் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லிருக்காங்க. சோ ஃபுல்லாவே இந்தியா பிசினஸ்க்கு சப்போர்ட்டா தான் இருக்கு இப்போ வரைக்கும். அந்த நீங்க ஃபியூச்சர்ல அந்த ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸும் வந்து இங்க ரெக்கவர் பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. டைட்டன் வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா இங்க கோல்டு பொறுத்தளவுல அந்த பிசினஸ் சூப்பரா தான் வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்க ஜுவல்லரி பிசினஸ்ல இங்க வந்து லேப் க்ரோன் டைமண்ட் பிசினஸ் இருக்குல்ல. சோ அதையும் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. ஏற்கனவே இவங்களோட பிராண்டான லேப் க்ரோன் டைமண்டுக்குன்னு ஒரு பிராண்ட் வந்து இருக்கு. அது பேர் வந்து பியானன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வந்து இருக்கு. சோ அது வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ண போதா சொல்லிருக்காங்க. 50 ஸ்டோர்ஸ் வந்து 200 ஸ்டோர்ஸ் வந்து ஓபன் பண்ணுவோம் அப்படின்றது வந்து சொல்லிருக்காங்க.
9 கேரட் 14 கேரட் பொறுத்தல அது வந்து அஃபோர்டபிளான பிரைசிங் வந்து கொடுப்போம். இங்க நேச்சுரல் டைமண்டை விட இங்க லேப் கிரவுண்ட் டைமண்டோட பிரைஸ் வந்து பொறுத்தல கொஞ்சம் கம்மியா வந்திருக்கு. அப்புறம் இங்க கோல்டு சேல்ஸ் இன்னும் டாமினேட் வந்து பண்ணிட்டு இருக்கு. நீங்க ஜுவல்லரியை பொறுத்தல 100 ஜுவல்லரி வந்து விக்குது அப்படின்னா அதுல 12 ஜுவல்லரி தான் இங்க டைமண்டுக்கான ஜுவல்லரியா இருக்கு. கோல்டு தான் ஸ்டில் டாமினேட்டிங்கா வந்து இருக்கு. இந்த ஒரு மார்க்கெட் ஸ்பேஸ் பொறுத்தல இங்க லேப் கிரவுண்ட் டைமண்டுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது, கம்மியா தான் வந்து இருக்கு. சோ அதுல வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற பிராண்ட்ல வந்து போகும்ன்றத சொல்லிருக்காங்க. சோ சிம்பிளா என்ன அப்படின்னா கோல்டோட பிரைசஸ் வந்து ஹை வாலட்டிலிட்டியா வந்து இருக்கு. சோ அதனால இங்க வந்து சேல்ஸ் பொறுத்தல இங்க ஹெவியான சேல்ஸ் வந்து நடந்தாலுமே பட் ஆனா கோல்டோட பிரைஸ் ஹை வாலட்டிலிட்டி இருக்க ரீசனால அந்த அளவுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனால வந்து ஒரு கோல்ட் சேல்ஸ் வந்து நடக்காத ரீசனால இங்க ஃபுல்லாவே டைமண்ட் சேல்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லிருக்காங்க. மெயினா லேப் கிரவுண்ட் டைமண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லிருக்காங்க. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆர்டிகல் டீடைலா பார்க்க வேண்டியதா இருக்கு. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் அங்க எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தல 580 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு. எப்ப அப்படின்னா ஜூலை 2024 அப்போலாம் ட்ரேட் ஆயிருக்கு. சோ அந்த டைம்ல 580 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்த அந்த ஒரு ஷேர் வந்து இப்போ 330 ரூபாய் தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ நிஃப்டி வந்து பெருசா growth இல்லாம தான் வந்திருக்கு லாஸ்ட் ஒரு 18 மாசமா. இந்த ஒரு ஸ்டாக் பொறுத்தல ரொம்பவே வந்து இறங்கி இருக்கு. சோ இந்த ஒரு ஸ்டாக் ஏன் இறங்கி இருக்கு அப்படின்னா அந்த ரெவன்யூ growth அப்புறம் இங்க ப்ராஃபிட்டபிள் எல்லாமே வந்து இங்க ஸ்லோவான growth தான் வந்திருக்கு. சோ அந்த ஒரு ரீசன் தான் வந்து இறங்கி இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனியை பொறுத்தல சவுண்ட்ஃபுல்லான ஒரு பிசினஸ் தான் வந்து இருக்காங்க. இந்தியா லெட் ஆசிட் பேட்டரியில இவங்க தான் வந்து லீட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. 50% மார்க்கெட் ஷேர் இவங்க கிட்ட தான் இருக்கு. டொமஸ்டிக் மார்க்கெட் ஷேர் இவங்க கிட்ட தான் வந்து இருக்கு. 75 வருஷமா வந்து இந்த ஒரு பிராண்ட் வந்து இங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். உங்களுக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுமே சூப்பரா தான் இருக்கு. 60க்கும் மேற்பட்ட கண்ட்ரில வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ குளோபல் ஃபுட் பிரிண்ட் வந்து இருக்கு, வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் வந்து இருக்கு. அண்ட் தென் இவங்க தான் மார்க்கெட் ஷேரையும் அதிகமா வந்து ஓன் பண்ணிட்டு இருக்காங்க பேட்டரி செக்மெண்ட்ல. இப்போ அவங்க ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்காக 3600 கோடி ரூபாய் வந்து பண்ண போறாங்க. சோ இது வந்து ஃபுல்லாவே இந்த லியான் பேட்டரிஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. 12 ஜிகாவாட் கெபாசிட்டியா வந்து இந்த ஒரு பிளான்ட் வந்து இருக்க போகுது. சோ இது வந்து இந்த லியான் பேட்டரிஸ்க்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்டா வந்து இருக்கு. அப்புறம் இங்க ஓஇஎம் பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து நிறைய கம்பெனிஸ் கூட வந்து வச்சிருக்காங்க. எஸ் வோல்ட்ன்ற கம்பெனி கூட டை அப் வந்து வச்சுக்கிட்டு ஃபுல் ஸ்டோரேஜ் பேட்டரி ஈகோ சிஸ்டம் வந்து இங்க கிரியேட் பண்ணிட்டு வராங்க. சோ இந்த கம்பெனி அவங்க ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா தான் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட இந்த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருக்கு. எங்க வந்து இந்த கம்பெனில பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா இது எல்லாமே ப்ரோஸா இருக்கு. எங்க இந்த கம்பெனில கான்ஸ் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த கம்பெனி அந்த ரெவன்யூ growth பத்தில கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுன் வந்து இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2022ல இந்த கம்பெனியோட ரெவன்யூ growth எவ்வளவு பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா 23.5% ரெவன்யூ growth வந்து வந்துட்டு இருந்தாங்க. அதாவது இது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா போன வருஷம் 100 கோடி ரூபாய் ரெவன்யூ மேக் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து 123 கோடி ரூபாய் வந்து மேக் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து 146 கோடி ரூபாய் வந்து ரெவன்யூ வந்து மேக் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி வந்து ரெவன்யூ வந்து ஏறிக்கிட்டே வரும். பட் ஆனா இந்த கம்பெனில என்ன நடந்துச்சு அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 2022ல 23% ரெவன்யூ growth வந்து இருந்தது. ஃபினான்ஷியல் இயர் 2025ல 2% தான் ரெவன்யூ growth வந்து இருக்கு. சோ ரெவன்யூ growth வந்து ஷார்ப்பா வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சோ இது வந்து இந்த கம்பெனில ஒரு பெரிய நெகட்டிவான செட்பேக்கா இருக்கு. இதனால ப்ராஃபிட் வந்து பெருசா வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கல, ஸ்டாக்னெட்டா வந்து ஆக ஆரம்பிச்சிச்சு. ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவங்க பண்றதும் அந்த காம்படிஷனும் வந்து ஹெவியாக ஆரம்பிச்சிச்சு. சோ அதனால மார்ஜின்ஸ் வந்து இந்த கம்பெனிக்கு கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ஃபினான்ஷியல் இயர் 2021ல 10% மேல வந்து இருந்துச்சு, 10.8 வந்து இருந்துச்சு. அது வந்து இப்ப குறைஞ்சு ஃபினான்ஷியல் இயர் 2025ல 5.8 வந்து இருக்கு. சோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கம்மியா வந்து இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பொறுத்தளவுல 14.1% இருந்து 9% தான் வந்து இறங்கி இருக்கு. சோ இது எல்லாமே இந்த கம்பெனில உள்ள கான்ஸா வந்து இருக்கு. அதாவது நம்ம கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரிட்டர்ன் வந்து இப்ப கம்மியா வந்து வருது. முன்னாடி நல்லா வந்து வந்துட்டு இருந்த இந்த ஒரு கம்பெனிக்கு. சோ 580 ரூபாய் பீக்ல இருந்து இப்ப இறக்கி இருக்குது கரெக்டா தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அந்த கம்பெனியோட ரெவன்யூ growth இங்க வந்து ஷார்ப்பா வந்து டிக்ளைன் ஆயிட்டு இருக்கிற ரீசனால. சோ இது எல்லாத்தையும் வச்சு இவங்க கம்பைன் பண்ணி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த கம்பெனி நீங்க வந்து பை பண்ண போறீங்க அப்படின்னா இது வந்து வெயிட் மூடா தான் வந்து இருக்கு. சோ இந்த கம்பெனி திரும்ப வந்து கம்பேக் ஆக ஆரம்பிக்கணும். அந்த வேல்யூஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெச் தான் வந்து இருக்குதா வந்து சொல்றாங்க. சோ இதுதான் நம்மளோட அப்ரோச்சாவும் வந்து இருக்கு. சோ இந்த கம்பெனி இப்ப இறங்கியதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் இதுவா தான் வந்து இருக்கு. சோ இதே மாதிரி தான் இங்க அமராஜா கம்பெனிஸ்மே வந்து இறங்கிட்டு இருக்கு. சோ அமராஜாலையுமே இங்க காம்படிஷன் ஹெவியா வந்து இருக்கு. ஆனா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் அந்த இந்த ஒரு மெட்ரிக்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அது ஓரளவுக்கு டீசெண்டா தான் வந்து இருக்கு. சோ எக்ஸைட் மட்டும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா இருக்கு. அடுத்த நியூஸ்ல சந்திப்போம். பாய்.